تعالى في أحكام التنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام قال النبي صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وينسأ له في أثره فليصل رحمه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கணியத்திற்கும் மீண்டும் மரியாதைக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு அழகிய வாழ்வியல் முறை. மனிதன் இஸ்லாமிய முறைப்படி வாழும்போது உறவுகளை இணைந்து வாழ்வான். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பான். சிறியவர்களின் மீது அன்பு பாராட்டுவான். அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ்வான். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் நெறியை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இறைவனுக்கு வழிபட்டு நடப்பது எந்த அளவுக்கு அவசியமோ அதற்கு அரபியிலே ஹுக்கூக்குல்லாஹ் என்பார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவது, தொழுவது, நோன்பு வைப்பது, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதற்கு ஹுக்கூக்குல்லாஹ். இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், சக படைப்புகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், அதுவும் அவசியம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிகளை, மனைவி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், உற்றார் உறவினர்களோடு நல்லுறவு பேணுவது, அண்டை வீட்டாரோடு அனுசரணையோடு நடந்து கொள்வது, சக மனிதர்களோடு சகோதர வாஞ்சியோடு பழகுதல் போன்றவை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய கடமைகள். இஸ்லாம் இந்த கடமைகளை, இந்த பொறுப்புகளை வெறுமனே சிறப்பு என்று கூறவில்லை. இவையெல்லாம் கடமை, ஃபர்து என்கிற அந்தஸ்திலே வைத்து பேசுகிறது. உலகிலே உள்ள சமயங்கள், மதங்கள் அனைத்தும் உறவை பேண வேண்டும், மனைவி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும், பெற்றோர்களை பேண வேண்டும் என்று பேசுகிறது. ஆனால் அவை அனைத்துமே சிறப்பு என்கிற ரீதியில் தான் கூறுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் இவற்றை கடமை என்று கூறுகிறது. அதனால்தான் உறவை பேணாதவனுடைய ஈமான் பரிபூரணமாகாது என்று இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. இன்றைய விஞ்ஞான யுகத்தில் அறிவியல் வளர்ச்சியால் மனித வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் நினைக்க முடியாத அளவுக்கு பெருகிவிட்டன. ஆனால் மனித வாழ்க்கையிலே அவசியம் தேவைப்படக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் மனித வாழ்க்கையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பற்றாக்குறையிலே மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அலைபேசி, சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், இது போன்ற சாதனங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள்
இங்கு உறவுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. விளைவு பெற்றோர்களை பேணாத பிள்ளைகள். குழந்தைகளிலிருந்து லட்சக்கணக்கில், இன்னும் சில பெற்றோர்கள் கோடிகளில் செலவழித்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்து ஆளானதற்கு பின்னால், ஒரு நல்ல நிலைக்கு சென்றதற்கு பின்னால் பெற்றோரை அந்த பிள்ளைகள் வெறுக்கிறது. திருமணம் முடித்துவிட்டால் சொல்லவே தேவையில்லை. தந்தை தாயோடு ஒன்றாக இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் தனி கொடுத்தனம் போயிடுறோம், அல்லது பெற்றோர்களை தனியாக வைத்து விடுகின்றோம். இல்லைன்னா எங்கேயாவது அநாத ஆசிரமம் இருந்துச்சுன்னா அங்கே போய் பெற்றோர்களை சேர்த்தது. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்த பெற்றோர்கள் தான் உண்ணவில்லை, ஆனாலும் அந்த குழந்தைகள் நல்ல உணவு உண்ண வேண்டும், தான் நல்ல படிக்கல, அந்த குழந்தை நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரட்டும், கடனை உடனே வாங்கி தங்களுடைய நகைகளை அடகு வைத்து, இப்படி பல்வேறு விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து பெற்றோர்கள் சிரமப்படுகிறார்கள். அது குறித்து எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் பிள்ளைகள் வயசாயிடுச்சு, ஒரே தோட்டம்னு இருக்கிற வீட்டில் ஏதாவது நல்ல ஆசிரமம் தான் சொல்லுங்க, இஸ்லாமிய அநாத ஆசிரமங்கள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அதில் இப்படி கேட்கக்கூடிய ஒரு விரிவான நிலை. கணவன் மனைவிக்கு இடையில உறவுகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. தனியாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க, ஆனால் தினந்தோறும் பிரச்சனைகள். புதிதாக திருமணம் முடிக்கக்கூடிய இளம் ஜோடிகள், அவங்களுடைய முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் தனியாக இருக்கோம், நான் காலையில் வேலைக்கு போனால் 20 தான் வருவேன், அவங்களும் வேலைக்கு போவாங்க, மனைவியும். அவர்களுக்கு தனியாக ஒரு வீடு, அவங்க வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, தாய் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது, யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது. இப்படி இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் அவர்களுக்கிடையில் பரஸ்பரம் அன்பு இல்லாமல் இருக்கு. மனம் விட்டு பேசுறதில்லை, தினந்தோறும் சண்டை சச்சரவுகள். இந்த சண்டை சச்சரவுகள் ஒரு கட்டத்தில் அதனுடைய எல்லையை கடந்து செல்லும் பொழுது தலாக் குலான்ட்டு பள்ளிவாசல் வந்து நிற்கிறாங்க. கணவனும் நல்லா இருக்கிறாரு, மனைவிக்கும் எந்த பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனம் விட்டு பேசுறது இல்லை. அவங்க காலையில் போனால் இவங்க நைட்டில் வராது, இவங்க ஒரு டைமுக்கு போனால் அவங்க ஒரு டைம். இப்படி அவர்களுக்கிடையில் சரியான இணக்கமும் புரிதலும் இல்லாததால் பல்வேறு பிரச்சனைகள். சரி, குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, இன்னைக்கு குழந்தைகளை பொதுவாகவே குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை வளர்க்கணுமா? நம்ம ஏதாவது இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றினா தான் வளருவாங்களா? அப்படின்னா எதுவும் இல்லை. எல்லாம் வளர்க்கலாம், தானாக வளர்ந்துருவாங்க. இருந்தாலும் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பு என்றால் அவர்களுக்கு நன்னெறியை போதிக்க வேண்டும். அந்த நன்னெறிகளில் முதலாவது அவங்க மேல அன்பு செலுத்தணும், அவர்களை அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் பாசம் புரிய வேண்டும். நம்முடைய தாய் தந்தை நம்மோடு பாசமா இருக்கிறாங்க, நம்மளை கேர் பண்ணி கவனிச்சுக்கிறாங்க என்பது அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல வரணும். இன்னைக்கு நல்லா படிக்க வைக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்து குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கின்றார்கள். ஆனால் குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அன்பாக 4 வார்த்தை பேசணும் குழந்தைகளுக்கு. அவர்களை அரவணைப்போடு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமா
குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு 14 வயது வரை அவர்களுக்கு அன்பாக கவனித்து, அரவணைப்போடு அவர்களை கவனித்து, நன்னெறிகளை அந்த வயதில் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பச்சை மரத்தில் ஆணை அடிச்ச மாதிரி சொல்றோம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதையாக பேசணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், யாரையும் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முன்னால் நாம் யாரையும் திட்டாமல் இருக்கணும். குழந்தைகிட்ட போயிட்டு நீ யாரையும் திட்டாத, கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு முன்னாடியே கணவனும் மனைவியும் சண்டை போட்டார், கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி சண்டை போட்டால் என்ன செய்யும்? ப்ராக்டிக்கலாக எது கண்ணுக்கு தெரியுது? திட்டுறது, சண்டை போடுறது தான் அதனுடைய கண்ணுக்கு தெரியுது. அதுதான் அதனுடைய உள்ளத்திலே பதியும். நாம் சொல்லிடலாம் திட்டாத, கெட்ட வார்த்தை பேசாத. அந்த திட்டுதல், கெட்ட வார்த்தை பேசுதல் யாரிடமிருந்து வருகிறது? நம்ம கிட்ட தான் வருது. அதனால் குழந்தைகளிடம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையிலே அவர்களுக்கு முன்னால் நம்மளால் முடியலன்னா கூட குறைந்தபட்சம் நாம் குழந்தைகளுக்கு முன்னாலாவது நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்வதை போல நடிக்கவாவது செய்யணும். குழந்தைக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய தம்பதிகளை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் மனதளவிலே அவர்கள் பலகீனமாகவும் மனம் அழுத்தம் நிறைந்தவர்களாகவும் வளர்கிறார்கள். அந்த மன அழுத்தமும் பலகீனமும் நாளை அவர்களை எந்த எல்லைக்கும் விட்டு செல்லும். ஒன்று அவர்கள் படிப்பிலே கவனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தீய பழக்க வழக்கங்கள், கூடா நட்பு அல்லது போதை போன்ற கலாச்சாரங்கள், இது போன்ற நிலைகள் ஏற்படுவது இதற்கு முதல் முக்கிய காரணம் பெற்றோர்கள். அவர்களிடத்திலே அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டிலே ஒரு சந்தோஷமான உணர்வை நினைக்க வேண்டும். ஃபோன் பார்க்காதன்னு குழந்தைய சொல்றது, அந்த குழந்தைக்கு முன்னாடியே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குழந்தை வந்து கேட்கும், பா என்ன ஃபோன் பார்க்காதன்னு சொல்லி நீயே மணிக்கணக்கில் ஃபோன் பார்க்குறிய அப்படின்னு. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு முன்னாலாவது நாம் ஒழுக்கமாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்வது அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். வளரும் இளம் தலைமுறையினரை நாம் பாதுகாக்கலாம். இல்லையானால் அவர்கள் சீரழிந்து போவதை நம்மால் தடுக்க முடியாது. பாதுகாக்க வேண்டும். சரி, அண்டை வீட்டாரோடு உறவு முறைகள் இன்று எப்படி இருக்கிறது? நம்ம ஏரியாக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க பேர் என்ன, எதுவுமே தெரியாது. உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. சில நியூஸ்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒருவர் இறந்து அந்த வீட்டிலேருந்து துர்நாற்றம் வருது. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே அப்பார்ட்மெண்ட், எதிர்க்க அப்பார்ட்மெண்ட்னு தெரியும், ரொம்ப நெருக்கமான வீடுகள், கதவு மட்டும்தான் மூடி இருக்கும். எதிர்க்க ஒரு இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் சுற்றி வீடுகள் தான். ஆனால் அவர்களுக்குள் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு காடுகளில் வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டை வீட்டாரை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டாரை பேணும்படி கூறுகிறது. அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. நல்ல முறையில் நடந்துக்கணுங்கன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அவர்கள் எந்த மதத்தவர்களாக இருக்கட்டும், எந்த மொழியாவது பேசட்டும், எந்த நாட்டிலே இருந்து வந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்டை வீடும் ஒரு உறவினர் என்று சொல்கிறது. ஒரு தடவை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அண்டை வீட்டாரின் உரிமைகள், கடமைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு அளிக்க வேண்டிய உரிமைகள் பட்டியலிடும் பொழுது எனக்கு ஒரு அச்சம் வந்தது. கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அண்டை வீட்டாருக்கு சொத்துலையும் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட போறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்துச்சு. இன்னைக்கு கூட பிறந்த உறவுக்கே சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு நமக்கு யோசனையா இருக்கு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அண்டை வீட்டாருக்கு ஆற்றக்கூடிய கடமைகளை சொல்வதை பார்த்தால் ஒருவேளை சொத்துலையும் பங்கு கொடுக்க வேண்டியது வருமோ அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, நமக்கு பக்கத்துலேயும் அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க. நாம் மனசை தொட்டு மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்க, நாம் அவங்களோட இணக்கமாக நடந்துக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனைனாலே பக்கத்து வீட்டுக்காரங்களோட தான், உறவினர்களோடு அது பிரச்சனை வேற. ஃபஸ்ட்டு பிரச்சனை தொடங்குறதே பக்கத்து வீட்டுக்காரன். இங்கேயே பைக்கை விட்ட, உன் வண்டியா இங்கே நிற்குது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்படியே பெரும் பிரச்சனையாக அடிதடி சண்டை, அடிச்சுக்கிறது, ஊற்றிக்கிறது, இப்படி நிகழ்வது முதலில் பிரச்சனை தொடர்பு அண்டை வீட்டார்கள் தான். அண்டை வீட்டார்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு வீடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் படி பார்த்தால் கிட்டத்தட்ட 40 வீடுகள் நமக்கு அண்டை வீட்டுக்காரர்கள். வலது புறத்தில், இடது புறத்தில், எதிர்க்க, இதெல்லாம் சேர்த்து 40 வீடுகளும் நமது அண்டை வீட்டார்கள். அவர்கள் அனைவரோடும் சுமூகமாக நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்படி உறவுகளை பேண சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. சில வேளைகளில் உறவுகளை பேணி நடப்பது சுமையாக இருந்தாலும் கூட உறவுகள் தான் மனிதனின் பலம். ஆபத்துக்களில் கை கொடுக்கவும், துயரங்களில் ஆறுதல் அளிக்கவும், இன்ப துன்பங்களில் உரிமையோடு பங்கெடுத்துக் கொள்ளவும் உறவுகள் அவசியம். உறவுகளுடைய அவசியம் எப்ப தெரியும்னா, வீட்டில் ஒரு மௌத்து இருக்கும் பொழுது ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு 5-6 உறவுகள் வருவார்கள். வரும்பொழுது அந்த நேரத்தில் அந்த உறவுகள் நமக்கு பலமாக தெரியும். கல்யாண வீட்டை பற்றி சொல்ல தேவையில்லை, கல்யாண வீடுனாலே உறவுகளால பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் மௌத்து வீட்டில் அந்த உறவுகள் தேவைப்படுகிறது. ஒரு கஷ்டம், ஒரு நோய் என்று வரும்பொழுது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யவில்லை, ஆனாலும் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தைகள் உறவினர்கள் பேசும் பொழுது மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி, உறவுகள்னா யாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லதீ ஹலக மினல் மாஇ பஷரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை தண்ணீரிலிருந்து படைக்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஜஅலஹு நஸபன் வஸிஃரா. இரத்த பந்தங்களாக, இரத்த சொந்தங்களாக, திருமண பந்தங்களாக அல்லாஹ் தஆலா உறவுகளை ஆக்கினான். தண்ணீரால மனிதனை படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனித சமுதாயம் உலகெங்கிலும் எப்படி பல்கி பெருகுகிறது, தண்ணீர் எப்படி ஏரிகளாக, ஆறுகளாக, கடல்களாக அப்படியே பல்கி பெருகுதோ அதுபோல உறவுகளும் இரத்த பந்தங்களாக, திருமண பந்தங்களாக உலகிலே பல்கி பெறுகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 2 உறவுகள், அரபியில நஸபுன்னு சொல்லுவாங்க. நஸபுனா இரத்த பந்தங்கள், தாய் தந்தை இவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. சிறிய தந்தை, பெரிய தந்தை, சின்னம்மா, பெரியம்மா, தாதா, படுதாதா, நானா, அக்கா, தங்கச்சி, இரத்த பந்தங்கள் இவையெல்லாம் இஸ்லாத்தில் நஸப் என்று சொல்லப்படும். 2வது சிஹ்ர், திருமணம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதால் ஒரு ஆணுக்கு பெண் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு, மாமனார், மாமியார், மச்சன, மச்சின்ச்சி, இப்படி பல உறவுகள். ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள், இதுவெல்லாம் திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள். இந்த உறவுகளை இணைந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. சரி, உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? இஸ்லாம் சொல்கிறது, எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அவை அனைத்தும் கிடைக்கும். இந்த உலகத்தை எல்லாம் குறைஞ்சபட்சம் என்ன விரும்புவாங்க?
நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உறவுகளை பேணுவதால் தான் கிடைக்கும். என்ன அதில் சொல்றீங்க? உறவுகளால் தான் பிரச்சனை, அந்த உறவுகளை சேர்ந்ததால தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை துண்டித்தாலும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் கூட அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை. மன் அஹப்ப யஸ்தலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யன்ஸலஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹமஹு. யார் அவருடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவருடைய ஆயுளிலே நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்றால் என்ன? அதுல முதல் நிபந்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாஸிலு பில் முகாஃபி. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது அப்படின்னா கரெக்டாக சரிக்கு சமமா அவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட உறவு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் உறவு வச்சுக்கிறேன். அவர்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கரெக்டாக கல்யாண நேரத்தில் தான் வந்தாங்க, நானும் அந்த நேரத்தில் தான் போவேன். 1000 ரூபா மொய் வச்சாங்க, நான் 1001 ரூபா மொய் வைப்பேன். இப்படி சரிக்கு சமமாக அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படி நடந்துக்கிறது. இந்த உறவை இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்கிறது. இப்படி நீங்கள் உறவு வைக்கக்கூடாது. உறவினர்கள் என்றால் முன்ன பின்னதான் இருப்பாங்க. உறவினர்களோடு சேர்த்து வாழ்வது சிரமமாகத்தான் இருக்கும். ஏதாவது நம்ம விட்டு நிக்காக ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அவங்க நிக்காவுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே போகிறது. இதுவல்ல உறவை சேர்ந்து வாழ்வது. லைஸ பில் முகாஃபி, அவங்க நம்ம கூட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே போன்று சரிக்கு சமமாக நடந்து கொள்வது உறவை மதிப்பது அல்ல. வலாக்கின்னல் வாசில் உள்ளதி இதா குத்தியாத் ரஹிமஹு வஸரஹா. அவங்க நம்ம உறவே வானா அப்படின்ட்டு துண்டித்தாலும் கூட அவர்களோடு சேர்ந்து வாழ்வது. அவங்க பேசுனா பேசுறது, பேசலான்னு நான் பேச மாட்டேன், அவங்க பதில் சொன்னால் நான் பதில் சொல்லுவேன், இல்லைன்னா பதில் சொல்ல மாட்டேன் என்று ஒதுங்கி போவதல்ல. அவர்கள் நம்மை வெறுத்தாலும் வேண்டாம் என்று கூறினாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவங்க தீங்கு இழைத்தாலும் கூட விட்டு கொடுத்து போகணும். தமிழில் சொல்லுவாங்க திருக்குறள்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்கிறேன். ஒரு நமக்கு கெடுதி செய்கிற, அவர் செய்வது கெடுதின்னு தெரியுது, இருந்தாலும் திருப்பி அவருக்கு கெடுதியை செய்யக்கூடாது, அவருக்கு நன்மையை செய்யணும். அவரை வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு அவரோடு நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இதைவிட தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அவங்க தீங்கு செய்தாலும் கூட அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்நாளிலே அதை செய்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே எதிர்த்தவர்கள், அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக எதிராக நின்றவர்கள் அனைவரும் அவருடைய உறவினர்கள். குறைஷிகள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள். அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாமே சிறிய தந்தை பெரிய தந்தை அந்த கேட்டகரியில் வரவங்க. இஸ்லாத்தின் கடுமையான எதிரிகள் எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள். அவர்களை எதிர்த்தார்கள். கடைசியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கும் புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா வெற்றியின் போது மக்காவுக்கு உள்ள வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, மக்காவில் உள்ள காஃபிர்கள் எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்காவிற்கு வந்து விட்டார்கள், நம்மை எல்லாம் பழி தீர்த்து விடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினம் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் சூராவினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டி, சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு தீங்கிழைத்த 11 சகோதரர்களை எப்படி மன்னித்தார்களோ
அதுபோன்று என்னுடைய ஒட்டு உறவுகளாக இருக்கக்கூடிய மக்காவாசிகள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், எல்லாம் தைரியமா வெளியே வாங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அறிவிப்பு செய்கிறார்கள். உறவை எப்படி பேண வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான நிகழ்வு ஃபத்ஹ் மக்கா. இன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே, இன்னலி கராவத்தன் அசீலகும் வயக்கத்தவுனி, எனக்கு ஒரு உறவு இருக்குது, அவங்களோடு நான் சேர்ந்து வாழும் நினைத்தாலும் கூட அவர்கள் என்னை வெட்டி விடுகிறார்கள். வாக்சின் இலையும் வைசீபூன இலையும், நான் உங்களிடத்த நல்ல முறையில் நடந்துக்கிட்டாலும் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கிறார்கள். வஹலம் அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, அவங்களோடு நான் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கின்றேன், அவர்கள் என்னை கண்டு கொள்வதே இல்லை என்று அந்த தோழர் கூறிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைன் குந்த கமா குந்த ஃபக அன்னாமா துசிப்புஹுமுல் மல்ல வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீரன் அலைஹிம் மா துன்த அலைய தாலிக. நீ சொல்றது போலவே நீ நடந்திருந்தனா அவருடைய வாயில் நீ மண்ணை போட்டு விட்டாய், நீ நல்ல விதத்தை நடந்துகிட்ட, ஆனால் உனக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய வாயிலே மண்ணை போட்டு விட்டார். அவர்கள் செய்யக்கூடிய தீங்குக்கெல்லாம் உனக்கு ஒரு மலக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடத்தே சொன்னார்கள். உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உறவுகளையும் பேணி நடந்தார்கள். திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் இருக்கும் பொழுது முதல் மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து 10 வருடம் ஆனதற்கு பின்னால் ஒரு பெண்மணி வருகிறார். அவங்க பேர் வந்து ஹாலா. அவங்க வர்றாங்க, வந்து கதவு தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய குரல் கேட்கின்றது. ஹாலா வந்துட்டாங்க, ஹாலா வந்துட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரபரப்பாக ஆகி எல்லாத்தையும் அந்த இடத்த அவங்க தயார் செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்குறாங்க, யார் ஹாலா? ஹாலா ஹாலான்னு யார் அது? அவங்க யார் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உறவினர். 10 வருடத்திற்கு முன்னால் தன்னுடைய முதல் மனைவியாக இருந்து இறந்துவிட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறவினர்கள். அவர்கள் இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க, இப்போ வரதில்லை, இருந்தாலும் என்னை தேடி வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உரிய முறையிலே உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அவ்வளவு பரபரப்பாக ஈடுபட்டார்கள். இதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியமாக சொல்கிறார்கள். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை எடுத்தாலும் ஒரு விருந்து கொடுத்தாலும் கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று ஹதீஸ்கள் வருது. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண பந்தத்தின் மூலமாக இருந்த உறவை நல்ல முறையில் பேணி பார்க்கிறார்கள். இன்னைக்கு எப்படின்னா கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் கணவனுடைய வீட்டாரை பார்த்தா மனைவிக்கு பிடிக்காது, மனைவியுடைய வீட்டாரை பார்த்தா கணவனுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இடையே சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல முறையில் இருந்துக்கிறாங்க. கணவனுக்கு ரொம்ப மனைவியை பிடிச்சிருக்கு, மனைவிக்கு கணவனை பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்களோட மாமனார் மாமியாரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட மாமனார் மாமியாரை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கல. இந்த முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே நடந்து கொள்ளவில்லை. திருமண பந்தத்தின் மூலமாக இருந்த உறவாக இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரி பாதுகாத்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா உறவை பேரி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை மேலே மாக்கியவர் புரிவானாக.